இப்போ மணிப்பூர், அந்த மணிப்பூரில் அது வந்து மலைப்பகுதி, அங்கே வந்து கஞ்சாவும் விளைவிக்கிறாங்க. இந்த பாப்பி செடிகள் மூலமா அந்த பவுடரும் தயார் பண்றாங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய சைனா பார்டர்ல இருக்கக்கூடிய இது சொல்லுது மணிப்பூர் அங்கிருந்து உள்ள வருது. நம்மளை கெடுக்கணும் சைனாக்காரங்க இவங்களை ஊக்குவிச்சு அந்த தீவிரவாதிகளை ஊக்குவிச்சு ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அந்த தீவிரவாதிகளுக்கு மிஷின்கள்லாம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்றாங்க. அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ அங்கே 2 குரூப் இடையில தகராறு நடக்குது இல்லையா, இதை ஊக்குவிக்கிறது எல்லாமே சைனா தான். இது பின்னாடி அவங்க அதே மாதிரி இந்த பவுடரும் அந்த பக்கம் இருந்து இங்கே கொண்டு அது வழியாக உள்ள கொண்டு வராங்க, இந்தியாவுக்குள்ள புழக்கத்துக்கு கொண்டு வராங்க. அது மாதிரி தான் பஞ்சாப்ல வந்து பார்டர் நமக்கு பாகிஸ்தானுக்கும் அங்கே அது மூலமா அந்த ஊருக்குள்ள கொண்டு வந்து பஞ்சாப் இன்னைக்கு வந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக ஆகி போச்சு. போதைப் பொருள் இது கடத்தலுக்கு அந்த அளவுக்கு ஆகி அதோட இதே கெட்டு போச்சு, மரியாதையே கெட்டு போச்சு. அந்த நாட்டோட அந்த மக்கள், அதாவது இளைஞர்களே வந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு.